ஹலோ வணக்கம் காய்ஸ், வெல்கம் பேக். அப்போ நம்மளோட இன்னிக்கோட வீடியோவில் நாம் வந்துட்டு ஒரு ஷாப்பிங் ப்ளாக் தான் போயிட்டு இருக்கிறோம். பட் வந்துட்டு இவ்வளோ நாள் நீங்கள் பார்த்த மாதிரி ஷாப்பிங் கிடையாது. இது கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு வீட்டு கட்டையில் வந்துட்டு தேவையான நிறைய விஷயங்கள் தான் இன்றைக்கி ஷாப் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம சித்தி வந்துட்டு வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு தேவையான லைட்ஸ் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியதாக இருக்குது. அதோட ஷாப்பிங்காக நாங்கள் கேரளா போயிட்டு இருக்கிறோம். நான், மாமா, பிறகு சித்தியோட 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 12:30 அந்த மாதிரி வந்துட்டு வீட்டில் இருந்து கிளம்பிட்டு டேரெக்டாக போனது ரெஸ்டாரண்ட். அப்போ எனக்கு பசிக்கும்லங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு சாப்பிட்டுக்கலாம், ஏன்னா இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்போ வந்துட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக வந்தோம். அண்ட் கூர்கேட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் இருக்கிறதுல கொஞ்சம் நல்லா இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்னால் இது தான். அண்ட் இங்கே வந்துட்டு நம்ம மீல்ஸ் தான் வாங்கியிருந்தோம். அண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அவங்களோட பாயசம் கூட செம்மையாக இருந்துச்சு. பிறகு வந்துட்டு உங்களுக்கு மெயினாக காமிக்க வேண்டிய ஒருத்தவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க தான் சிஞ்சு. இவங்க பேர் ஷென்சான்னு, சிஞ்சுன்னு தான் கூப்பிடுவோம். அண்ட் இது சித்தியோட கசின் சிஸ்டர், என்னோட யங்கஸ்ட்டாக இருக்கிற கசின் சிஸ்டர்னால் இவங்க தான். அண்ட் செம்ம க்யூட்டாக இருப்பாங்க. அவங்க விளையாடுறதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்கும். பேக் டு நம்ம சாப்பாடு கதை. நம்ம வந்துட்டு இன்றைக்கி ரைஸ் வாங்கியிருந்தோம். அண்ட் சாம்பார் இருந்துச்சு. பிறகு மீன் குழம்பு அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இருந்துச்சு. அதெல்லாம் போட்டு நல்லா சாப்பிட்டுக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த சாப்பாடு. எனக்கு வலிமையாக இப்போல்லாம் வந்துட்டு வெஜ்ஜஸ்னால் ரொம்பவே பிடிக்குது. இன்றைக்கி வந்துட்டு சாப்பாடில் ரைஸும் பிறகு வந்துட்டு சாம்பாருங்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. ஜாலியாக சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இங்கேருந்து கிளம்புறதுக்காக வந்துட்டு வெளியே வந்து பார்த்ததுமே வந்துட்டு கிளைமேட் வந்துட்டு அப்படி ஐயோ சொல்லவே தேவையில்லைங்கிற மாதிரி அப்படி நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. வலிமையாக வந்துட்டு அங்கேயே ஊர்லேயே இருக்கையில் வந்துட்டு நம்மளுக்கு இதெல்லாம் ஒன்றும் விளங்காமல் இருந்துச்சு. ஊரை விட்டு வெளியே வந்தால் தான் நம்மளுக்கு அறிவே வருதுங்கிற மாதிரி இந்த பச்சை பசேன்னு இருக்கிற அந்த க்ரீனரியாக இருக்கட்டும், பிறகு வந்துட்டு கிளைமேட்டாக இருக்கட்டும், எல்லாமே என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்துட்டு அதுக்கு அடுத்து தான் நம்மளுக்கு அறிவே வருங்கிற மாதிரி இருந்துச்சு. போகிற வழியில் வந்துட்டு மங்கீஸ் இருந்துச்சு. அந்த குரங்கை பார்த்து தங்கச்சி வா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. நானும் மாமாவும் சேர்ந்து வாவான்னு கூப்பிட்டுட்டு அது வந்து வண்டியில் ஏற போகுது அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு அப்படியே போயிட்டோம். அண்ட் போகிற வழியில் அந்த வியூ வந்துட்டு எனக்கு ஐயோ சான்ஸே இல்லை, அப்படி பிடிச்சிருக்குது. இந்த கிளைமேட்டில் வந்துட்டு ட்ரைவ் போகிறதுக்கு யாருக்கு தான் பிடிக்காது. ஸோ இந்த கிளைமேட் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இல்லையாங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, ஓகேங்களா? எனக்கு பர்சனலாக வந்துட்டு இந்த மாதிரி டைமில் வந்துட்டு ட்ராவல் பண்ண ரொம்பவே பிடிக்கும். ஃபைனலாக நாம் வந்துட்டு லொக்கேஷன் வந்துவிட்டோம். இங்கேருந்து ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டு டைல்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பித்தோம். ஆல்ரெடி மாமாவோ சித்தியோ யாரோ ஒருத்தவங்க செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பீசஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிஷ்னலாக வாங்குறதுக்கு தான் போயிட்டு இருந்தாங்க. அதுவுமே வந்துட்டு பாத்ரூம்க்கு இருக்கிறது. இங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. உங்களுக்கு ஹாலுக்கு இருக்கிறது, பெட்ரூமுக்கு எந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ். பாத்ரூமுக்கு கிச்சனுக்கு எல்லாமே தனியாக வச்சுருந்தாங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. எனக்கு பார்க்கையில் வந்துட்டு ஐயோ ஒரு வீடு கட்டினா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. அவ்வளோ வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, ஓகேங்களா? இதுக்கு அடுத்து வந்துட்டு நம்ம போனது வந்துட்டு லைட் வாங்குறதுக்கு. இது பக்கத்துலேயே இருக்கிற ஒரு கடையில் வந்துட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க ஆரம்பித்தோம். பார்க்கையில் வந்துட்டு இங்கே யூஸ்வலாக இப்போ வீடு கட்டையில் இருக்கிறவங்க வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸு நிறையா இருந்துச்சு. பட் நான் சித்திக்கிட்ட ஒன்று தான் சொன்னேன், எப்படியும் நீங்கள் வந்துட்டு லைட் வாங்க போகிறீங்க, வாங்கையில் வந்துட்டு வலிமையாக எல்லோரும் யூஸ் பண்ணுறத தவிர்த்துட்டு யூனிக்காக இருக்கிறது ஏதாச்சும் பார்க்கலாங்கிற மாதிரி யூனிக்காக பார்க்க ஆரம்பித்தோம். அண்ட் இங்கே வந்துட்டு நாங்கள் ஒரே ஒரு லைட்டு தான் இங்கேருந்து வாங்கிக்கணும். அதானது ஒரு பெட்ரூமுக்கு இருக்கிற லைட்டு தான் இங்கேருந்து வாங்கிக்கணும். மிச்சம் இருக்கிறது வந்துட்டு வேறு இடத்துலேருந்து வாங்கலாங்கிற மாதிரி டிசைட் பண்ணோம். ஏன்னா இங்கே வந்துட்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இதெல்லாம் வந்துட்டு யூஸ்வலாக வந்துட்டு இப்போது வீடு கட்டுறவங்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு இதை ஃபைனலைஸ் பண்ணியிருந்தோம், ஓகேங்களா? இந்த பெரிய லைட்டு ஹாலுக்கு இருக்கிற மாதிரி அதை எடுத்துக்கலாங்கிற மாதிரி ஃபைனலைஸ் பண்ணோம். பட் வந்துட்டு அவங்கக்கிட்ட சேம் பீஸ் கிடையாது, அதில் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்களுக்கு தரேன்னு சொன்ன டிசைன் பார்க்கையில் வந்துட்டு எனக்கு அவ்வளோக்கு பிடிக்கலை. பிறகு நான் சித்திக்கிட்ட அது வேணாம் சித்தி, எனக்கு ஒரு மாதிரி ஓகேஷாக இருக்குது, நல்லா இருக்குதான்னு கேட்டால் செம்மையாக இருக்குதுங்கிற மாதிரி கிடையாது, ஸோ அது வேணாங்கிற மாதிரி டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஃபர்னிச்சர் கடை இருந்துச்சு. ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ வந்துட்டு பெட்ரூமுக்கு இருக்கிற
இருக்கிற செட்டெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பித்தோம். அண்ட் இங்கே வந்துட்டு நம்ம கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. நமக்கு ஏற்ற பட்ஜெட்டில் வந்துட்டு அவங்க செட் பண்ணி தருவாங்க. அதுவும் வந்துட்டு கலர் வெரைட்டி கூட இருந்துச்சு. பிறகு வந்துட்டு இதில் என்னெல்லாம் ஆட் ஆகும்னா, எனக்கு தெரிஞ்சு 3 டோர் வார்ட்ரோப் ஆட் ஆகும். பிறகு ட்ரெஸ்ஸிங் மிரர் ஆட் ஆகும். பெட் ஆட் ஆகும். பிறகு வந்துட்டு சைட் டேபிள் ஆட் ஆகும். பிறகு என்ன இருந்துச்சு, இவ்வளோலாம் இருக்குது. மேட்ரஸ் கிடையாது, மேட்ரஸுக்கு தனியாக காசு கொடுக்கணும். பிறகு வந்துட்டு நம்மளுக்கு தான் மிரர் பார்த்து அப்படியே வீடியோ எடுக்கணும்னு தோணுமேங்கிற மாதிரி நான் வீடியோ எடுத்துக்கினேன். இதில் எஸ்பெஷலி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்குதுங்க. அண்ட் இதில் வந்துட்டு நிறைய கலர் ஆப்ஷன் கூட வருது. இதிலே வந்துட்டு அவங்க எதெல்லாம் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு பிறகு காமிக்கிறேன். அண்ட் எனக்கு இந்த ஒரு செட்டு வந்துட்டு ஓரளவுக்கு பிடிச்சி இருந்துச்சு. நல்லா இருக்குமேங்கிற மாதிரி தோணுச்சு. இந்த கலர் கிடையாது, பட் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான கலரில் வந்துட்டு இந்த மாதிரி போனால் நல்லா இருக்குங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பிறகு இன்னொன்று என்னென்னா, எங்கள் அம்மாவோட சிப்லிங்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, என் அம்மாவோட சிப்லிங்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள யாராச்சும் தான் கிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ எங்கள் வீட்டில் வந்துட்டு ஒருத்தவங்க வீடு கட்டினாங்கன்னா கிஃப்ட்ஸே வந்துட்டு நிறைய வர்ற மாதிரி அம்மாவுக்கு வந்துட்டு அக்கா கிடையாது, அண்ணா, தம்பிங்க, தங்கச்சிங்கன்னு சேர்ந்து அம்மாவுக்கு வந்துட்டு 6 சிப்லிங்ஸ் இருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ஒவ்வொருத்தவங்களாம் ஒன்று ஒன்று கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லி வச்சு தான் கிஃப்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வாங்கினதே வாங்க வேணாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு கேட்டுட்டு என்ன தேவையோ அதுதான் வாங்கி கொடுப்பாங்க. அண்ட் உங்ககிட்ட நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இதில் வந்துட்டு கிட்டத்தட்ட 8 ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, கலர் ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா. எனக்கு அதுலேயும் வந்துட்டு இந்த ஒரு பீச் கலர் மாதிரி இருக்கிற இந்த கலர் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு அதை வச்சதில் எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுங்கிறத நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஓகேங்களா. இதுக்கு அடுத்து வந்துட்டு நம்ம அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இனி டைனிங் டேபிள் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ டைனிங் டேபிள் பார்க்குறதுக்காக சித்தி அந்த பக்கமாக பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் சரி ஒரு பக்கமாக நானும் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்க்க ஆரம்பித்தேன். இதில் வந்துட்டு எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்குதான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அவ்வளோக்கெல்லாம் எதுவுமே பிடிக்கலைங்க, ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா. அதில் வந்துட்டு கொஞ்சோண்டு சேர்ஸ் அந்த பக்கமாக இருக்கிற அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவும் கூட இருந்துச்சு. அந்த சேர்ஸ் எல்லாம் இருக்கிற அந்த ஒரு டைனிங் டேபிள் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி உடனில் இருக்கிற இந்த வலிமையாக இருக்கிற இந்த உடனில் இருக்கிற டைனிங் டேபிள்ஸ் எனக்கு பிடிக்கல. ஏன்னா எனக்கு என்னன்னா, சின்ன வயசுலேருந்தே வீட்டில் இந்த உடனெல்லாம் பார்த்து என்னவோ எனக்கு அதில் வந்துட்டு இந்த ஒரு ஃபர்னிச்சர், அதானது இந்த ஒரு டைனிங் டேபிள் வந்துட்டு இந்த ஒரு சேரெல்லாம் சேர்த்து இது வந்துட்டு 6 சேர்ஸ் இருக்கிறது. இது வந்துட்டு எனக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குதுங்கிற மாதிரி, அதானது இந்த குஷன் இருக்கிற இந்த ஒரு போர்ஷனில் இருக்கிறது. பிறகு இதோட டேபிள் டிசைன் கூட டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு எனக்கு இந்த பக்கம் இருக்கிற கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பிடிச்சி இருந்துச்சு. அதுலேயும் வந்துட்டு அந்த ப்ரௌன் கலர் வந்துட்டு செம்மையாக இருக்குதுங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இன்ஷால்லா வீடு கட்டுறதா இருந்தால் அந்த மாதிரி ஃபர்னிச்சர் தான் வாங்கணும். இல்லை வந்துட்டு இதை விட என்னவாச்சும் பெஸ்ட்டாக கிடச்சிதுன்னா அந்த மாதிரி தான் வாங்கணுங்கிற மாதிரியெல்லாம் தோணுச்சு. ஸோ சித்தி வந்துட்டு ஃபர்னிச்சர் அது இதுன்னு எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. நான் ஒரு ரவுண்டு போட்டுட்டு வந்தேன். ஓகேங்களா. கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்த்தேன். அண்ட் எனக்கு இந்த மார்பிளில் இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. வாங்குறதா இருந்தால் இந்த கம்ப்ளீட்டாக பிளாக் இல்லைனா ஒயிட்டில் வாங்கணும். பிறகு வந்துட்டு சோஃபாஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இங்கே வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. நிறைய குவாலிட்டியில் டிஃப்ரெண்ட் குவாலிட்டியில் இருக்குது. டிஃப்ரெண்ட் பட்ஜெட்டில் வருது. அதுலேயே வந்துட்டு எனக்கு அந்த ப்ளூ கலர் அந்த மாதிரியெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. பிறகு என்னென்னா, நம்மளுக்கு வாங்குறதா இருந்தால் நம்ம வீட்டில் எந்த பெயிண்ட் அடிச்சிருக்கணுமோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் வாங்கணும். சும்மா ஏதோ ஒன்று வாங்கிட்டு யூஸ் இல்லைங்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங். ஓகேங்களா. இந்த ஒரு செட்டுக்கு வந்துட்டு இதுதான் ப்ரைஸ் நான் காமிச்சிருப்பேன். அதானது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு, பட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ ஓரளவுக்கு எதை தான் வேணுங்கிறது வந்துட்டு சித்தி வந்துட்டு ஃபைனலைஸ் பண்ணிக்கினாங்க. ஃபர்னிச்சரில் எதுவுமே நான் தலையிடவே இல்லை, எல்லாமே சித்தி தான் பார்த்துக்கினாங்க. நான் லைட்ஸ் ஒண்டி தான் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் லைட்ஸ் வந்துட்டு ஓரளவுக்கு எல்லோருக்குமே பிடிச்சிருக்குதுங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு பசிக்குதேங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி டீ ஏதாச்சும் குடிச்சிக்கலாங்கிற மாதிரி நாங்கள் எல்லோரும் போய் டீ குடிச்சிக்கணும். டீ குடிச்சிட்டு இதாக அடுத்து எங்கே போகணும்னா, இன்னும் லைட்ஸ் வாங்க வேண்டியதாக இருக்குது. லைட்ஸ் இன்னும் நிறையா வாங்கணும். அதானது சிட் அவுட்டுக்கு ஒரு 3 லைட்ஸ் வாங்கணும், ஹாலுக்கு ஒரு லைட்டு, பிறகு சின்ன 2 லைட்டு, ஒரு பெட்ரூமுக்கு 2 லைட்டு, இவ்வளோ லைட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அங்கேருந்து ஒரு 2-3 கடை ஏறணும். அங்கே எதுவுமே வந்துட்டு எனக்கு அவ்வளோக்கு ஓகேவாக இருக்கல. ஃபைனலாக நம்ம வந்த கடை தான் இந்த ஒரு கடை. இங்கே வந்துட்டு
எக்கச்சக்கமான வெரைட்டி இருந்துச்சு. நம்ம இந்த லைட்ஸ் பார்க்கையிலே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பரவாயில்லடா ஒரு வீடு கட்டுவோம்டாங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு நம்ம குட்டியோண்டு வந்துட்டு இங்கே இருக்கிற ஃபர்னிச்சர்ஸுமே செக் பண்ணி பார்த்தோம். ஏன்னா ப்ரைஸ் கம்பேர் பண்ணணும். பிளைண்ட்லி வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து பார்த்தோமா வாங்கினோமான்னு இல்லாமல் வந்துட்டு ஆப்ஷன்ஸுமே பார்க்கணும், பிறகு வந்துட்டு ப்ரைஸுமே பார்க்கணுன்னு சொல்லிட்டு இங்கேயும் பார்க்க ஆரம்பித்தாங்க சித்தி. ஸோ இங்கே வந்துட்டு கொஞ்சம் குறைவாக தான் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அவ்வளோக்கு அங்கே இருக்கிற அளவுக்கு இருக்கல, பட் இருந்துச்சு ஓகேங்களா, ஓரளவுக்கு இருந்துச்சு. பட் இங்கே வந்துட்டு லைட்டு வந்துட்டு சொல்லியே ஆகணும், நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் இன்றைக்கி வந்துட்டு இந்த ஒரு அவுட்ஃபிட் தான் போட்டுருந்தேன். இந்த அவுட்ஃபிட்டு என்கிட்ட இருந்து அக்கா சுட்டுக்குனாங்க. என்கிட்ட இந்த அவுட்ஃபிட் இப்போ இல்லைங்க, ஓகேவா. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான், இதெல்லாம் தான் கலெக்ஷன்ஸ் நான் காமிச்சிருக்கிறேன். அண்ட் உங்களுக்கு வீடு கட்டுறதா இருந்த ஓரளவுக்கு உங்களுக்கு விளங்கி இருக்கும், எந்த மாதிரி ஃபர்னிச்சர் வேணும், எந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும், எது நல்லாயிருக்கும், இது நல்லா இருக்குதா, அது நல்லா இருக்குதான்னு நிறைய வெரைட்டிஸ் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். அது ஹாலில் இருந்து, டைனிங் ஹாலில் இருந்து, பெட்ரூமில் இருந்து, லைட்ஸில் இருந்து எல்லாமே நான் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குதா இல்லையாங்கிறத நீங்கள் கீழே காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் இங்கே வந்துட்டு சோஃபா செட்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி சோஃபாலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஏன்னே தெரியல. உடனில் இருக்கிறது அந்த மாதிரி எனக்கு அவ்வளோக்கு பிடிக்க மாட்டேங்குது. இதெல்லாம் வந்துட்டு ஒரு ராயல் வீடு கட்டி விட்டு அந்த வீட்டிலலாம் போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பர்சனலி அப்படி விருப்பம் இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி சேர்ஸ் எல்லாம் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த மாதிரி 4 சேர்ஸ் இருக்கிறது, அந்த ஒரு டைனிங் டேபிள் எனக்கு செம்மையாக பிடிச்சிருந்துச்சு. பேக் டு நம்மளோட லைட் கதை. லைட்டு வந்துட்டு இப்போ ஃபைனலைஸ் பண்ண வேண்டிய நிலமை, ஓகேங்களா. நான் வந்துட்டு நிறைய லைட்ஸை சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கடுத்து சித்திக்கிட்ட நான் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் காமிச்சேன், இது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு லைட்டு வந்துட்டு ஹாலுக்கு வாங்கிக்கலாங்கிற மாதிரி நான் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கடுத்து சித்தி வந்துட்டு ஓகே அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த லைட் எனக்கு பர்சனலி பிடிச்சிருந்துச்சு, பட் இது வந்துட்டு எங்கேயுமே போடுற மாதிரி மாட்டுற மாதிரி இல்லைங்க. அதனால வந்துட்டு இது வாங்கலை. எனக்கு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக சித்திக்கிட்ட இது வாங்கிக்கோங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பேன். இப்போ வந்துட்டு நாம் ஓரளவுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். அண்ட் ப்ரைஸ் எல்லாம் வந்துட்டு இங்கே ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. அந்த ஒரு லைட்டுக்கு வந்துட்டு 800 900 அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. ஸோ ஷாப்பிங் எல்லாம் முடித்து ஓரளவுக்கு நம்ம ஓகே ஆகிட்டோம். டீ எல்லாம் குடித்து எல்லாமே முடிச்சாச்சு. டக்குன்னு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அண்ட் இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இல்லையாங்கிறத நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதை கன்சிடர் பண்ணுங்கள். அப்போது பெல் ஐக்கனை அமுக்கிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு டான்னு வந்து சேரும். உங்களை எல்லாரையும் நான் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை காய்ஸ்.